இப்போ அதிக விற்பனை ஆகணும் அப்படின்னா இது வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கி 12000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு போதைப் பொருளாக இருக்குது. 12000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்குற அளவுக்கு சாதாரண ஏழைகள் வாங்க முடியுமா? அதனால தான் வந்து இது வந்து யாரை நோக்கி போகுது? ஐடியில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்களை பார்த்து இந்த பிரசாத் அண்ட் கோ அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை அதிகம் அப்படிங்கிறது தான். தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 ஹெட் கான்ஸ்டபிளும் வந்து இதில் இந்த போலீஸ் வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா காவல்துறை கருப்பாடுகளும் வந்து இதுக்கு இவங்களோட பயணம் பண்ணுகிறார்கள். பெசன்ட் நகர் பீச்சில் ஆரம்பிச்சு மகாபலிபுரம் கோயில் வரைக்குமே இருக்கிற அத்தனை ரிசார்ட்டுக்குள்ளேயும் எத்தனை முறை போகிறேன்னா இவர் போயிருக்காரு, கிருஷ்ணா போயிருக்காரு. கிருஷ்ணாவுடைய நண்பர் வந்து பிரசாத்துடைய ஏஜென்ட் வந்து தூண்டில் ராஜாவுடைய அடியாட்கள் வந்து நாகேந்திர பூபதி இவங்க எல்லாமே வந்து ஒரே லிங்க்ல இருந்து செயல்பட்டுருக்காங்க. இவங்களுக்குள்ள கனெக்டடா வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து பல தங்குமிடங்கள் இருக்கு. கலாசேத்ரா ரோட்டு பக்கத்துல வந்து கிருஷ்ணாவுக்கு வீடு இருக்குது. ஸ்ரீகாந்தோ இந்த பிரசாத்துடைய மொபைல் போனையும் பண்ணி கிருஷ்ணாவும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து வாங்கி இருக்கிறார், கன்சியூம் பண்ணியிருக்கிறார், பல நண்பர்களுக்கு விற்பனையும் செய்திருக்கிறார். அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்ரீகாந்துக்கு வந்துச்சோ அதே போல வந்து கிருஷ்ணாவுக்கும் வந்து ரோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. கொகைன் போன்ற பொருட்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதனாலதான் அவங்க அண்டர் கிரவுண்ட்ல செய்யறாங்க. அதை செய்யறதுக்கு தங்களை தாதாவா உருவாக்கிறாங்க. Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா இருக்காரு. இவருக்கு இருக்கக்கூடிய பல துறை அனுபவங்கள் பற்றி இன்னைக்கு நம்ம கூட குறிப்பிட்ட ஒரு கேஸில் பகிர்ந்துக்க போறாரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ரெட்நூல்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம பல்வேறு நேர்காணல்களே உங்கள் ரெட் நியூஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க வகையில் இருந்திருக்குது. அந்த வகையில் மீண்டும் சந்திக்கிறோம். ரெட் நியூஸ் நேயர்கள் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள். வணக்கம் சார், மகிழ்ச்சி. இன்னைக்கு நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம், பப் கலாச்சாரம், இந்த போதை கேங்ஸ்டர்ஸ் இதை பற்றி தான் பேசலான் இருக்கோம். சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் ஆனார். அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அவரை தொடர்ந்து கிருஷ்ணா அவர்கள்கிட்டையும் வந்து நிறைய விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18-19 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. இது போதை பொருள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது, பப் கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலாம்? எங்கேருந்து தொடங்குது இது எல்லாமே? இல்லைம்மா, அதாவது சென்னை மாநகரை பொறுத்தவரை இது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறதுனால மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்க வேண்டிய சில வசதிகள்லாம் வந்து சென்னையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பார்லாம் வந்து பர்மிட் பண்ணுறாங்க. இது வந்து உயர்தட்டு மக்களும் இல்லை, கடினமாக வேலை பார்க்குற வந்து அலுவலக பணியில் இருக்கிறவங்களும் வந்து தாங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பாட்டு கேட்டுட்டு அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து அவங்க நேரத்தை பழிக்கும்போது அவங்க அடுத்தது ஃப்ரெஷ் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால இதெல்லாம் அனுமதிக்கப்படுதுன்னு வைங்களேன். ஆனால் இதுக்கு போயிட்டுருக்கிற ஆட்கள்லாம் வந்து என்ன நோக்கத்துக்காக அந்த பாரை ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்காக அதை பயன்படுத்தாமல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து நாங்கள் தான் வந்து பாரவே டாமினேட் பண்ணுவோம், நாங்கள் வந்து பாருக்குள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், நாங்கள் பாருக்குள்ளே போய் எங்கள் கையில் இருக்கிற சரக்குகளெல்லாம் விற்று இதுக்கு மேலே போதை வர்றது ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா, அதுக்கு மேலே போதை வர்றதுக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தெரியுமான்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணி தன்னுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்குன்னு சில பேர் அங்கே வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் அதுதான் நமக்கு சொல்லுது. அப்படி போய் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அதிக விற்பனை ஆகணும் அப்படின்னா இது வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கி 12000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு போதைப் பொருளாக இருக்குது. 12000 ரூபாய்க்கு 1 கிராம் வாங்குற அளவுக்கு சாதாரண ஏழைகள் வாங்க முடியுமா? அதனால தான் வந்து இது வந்து யாரை நோக்கி போகுது? ஐடியில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஆட்களை பார்த்து அவங்க குறி வைக்க வேண்டியிருக்குது. 12000 ரூபா கொடுத்து ஒரே ஒரு 1 கிராம் வாங்குறதுக்கு நமக்கு என்ன மாதிரியான ஏஜென்சி இருந்தால் சரியாக வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரசாத் அண்ட் கோ அவங்க சகாக்கள் அத்தனை பேருமே வந்து ஐடியில் இருக்கிற அதிகாரிகளையும் உயர் அதிகாரிகளையும் மேல்தட்டு மக்களையும் திரைப்பட நடிகர்களையும் திரைப்பட நடிகைகளையும் வந்து அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய விலை அதிகம் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ
அந்த விலை அதிகமான வந்து போதைப் பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கான ஒரு களமாக வந்து மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சென்னை பாரையெல்லாம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து ஒரு பெரிய காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனாக அமைஞ்சிருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில் தான் இந்த பாருக்குள்ளே போய் இவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக அடிதடி வரைக்கும் போய் அப்புறம் வந்து இவங்களே வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அகப்படுவான், அப்புறம் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே போன்ற பாடல்கள்லாம் தமிழில் இருக்குது பார்த்தீங்களா. அதற்கு அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் யார் இந்த 2 குரூப்பும் வந்து இன்றைக்கி வந்து காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து சேர்ந்துருக்கிறார்கள். இது செல்வா குரூப்பும் பிரசாத் குரூப்பும் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. செல்வா குரூப்பை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா செல்வா குரூப் வந்து நாங்கள் லோக்கலில் படித்து லோக்கல்லே வளர்ந்து எங்கள் ஊர்ரா இது, நாங்கள் ஜாலியாக வருவோம் போவோம், அவ்வளோதான் அவனுடைய பின்னணி. இப்போ வந்து எஸ்பிஓஏ ஸ்டூடெண்ட் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கானே, ஏன்டா டே செல்வா அதுக்கெல்லாம் போவாதா எனக்கே அது பிடிக்கலடா, இருந்தாலும் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணேன், அங்கே பண்ணேன் இது பண்ணேன், எனக்கு அது இல்லை. அவர் வந்து எனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு டிஎஸ்பி தான் அவருடைய பையன்தான் அவன் என்னுடைய எனக்கு தெரிந்த பசங்களுக்கெல்லாம் தெரிந்த நபர் அந்த பையன், என்னையும் அவனுக்கு தெரியும்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அப்போ செல்வபாரதி என்கிறவன் வந்து இந்த ஏரியாவில் அண்ணா நகரில் செல்வா கூட வாழ்ந்த ஒரு பையன். அவன் வந்து தனக்கு வந்து சென்னை சொந்தம், நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது அவனை வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு இந்த பிரசாத் குரூப்பு வந்திருக்கு. பிரசாத் குரூப் தான் வந்து அவர் என்ன செய்வார், அவர் வந்து கணேஷ்குமார்ங்கிறது ஒரு விருகம்பாக்கத்துலேருந்து ஒரு தொழிலதிபரை துணைக்கு வச்சுருக்கிறாரு, போரூர் தனசேகரன் வச்சுருக்காரு. இப்போ வந்து தூண்டில் ராஜா வந்து ஈசிஆர்லேருந்து கூப்பிட்டு வராரு. ஸோ இப்போ ஈசிஆரில் யாரெல்லாம் சந்திக்கிறாங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து அரங்கேற்றப்படுகின்ற XYZ எல்லாம் வந்து பண்ணி முடித்து விட்டு ஆஜர்படுத்துகிற குற்றவாளிகள் யாரெல்லாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது தூண்டில் ராஜாவுடைய ஹோட்டலுக்கு வந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. யாரை டார்கெட் பண்ணலாம், யாரை மிரட்டலாம், யார் வந்து மிரட்டினா யார் வந்து ரியல் எஸ்டேட்டில் பணம் சம்பாதிக்கிறாங்க, யாரை ஏமாற்றி யாருக்கும் இடையே சண்டை நடந்துக்கிட்டு இருக்குதோ அதை நம்ம போய் வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படின்லாம் வந்து இவங்க வந்து முடிவெடுக்கக்கூடிய ஆட்கள்னு தெரிய வருது. இதுக்கு வந்து மதுரையை சேர்ந்த 2 தலைமை காவலர்கள் போலீஸ்காரங்களும் வந்து ஏஜெண்டாக பயன்படுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்றதோ என்னங்க, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ அப்படின்னு ஒரு பாடல் தமிழில் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2 ஹெட் கான்ஸ்டபிளும் வந்து இதில் இந்த போலீஸ் வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா காவல்துறை இருக்கிற கருப்பாடுகளும் வந்து இதுக்கு இவங்களோட பயணம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இது வெளிக்கொண்டு வந்திருக்குது. அதை விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9 பேர் இந்த பிரசாத்துடைய குரூப் வந்து 9 பேரை கைது பண்ணதுக்கு மட்டும் அல்லாமல் இன்றைக்கி நம்மக்கிட்ட இப்போ வந்து யார் வந்திருக்கா, கழுகு படத்துடைய நடிகர் கிருஷ்ணாவும் வந்து இதுக்குள்ளே வளையக்கூடாது. கிருஷ்ணாவை பார்த்தா எப்படி வந்து ஸ்ரீகாந்த் எப்படி கன்ஃபெஷன் கொடுத்தாரோ, இப்போ இவங்கெல்லாம் வந்து கன்சியூமர்ஸு, இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் கிடையாது. இவங்க கன்சியூமரில் வந்து டாப் மோஸ்ட் கன்சியூமரில் வந்து நம்பர் 1 வந்து வந்தது வந்து ஸ்ரீகாந்த், நம்பர் 2 இருக்கிறது வந்து கிருஷ்ணா வந்து ஈசிஆரில் இருக்கிற கலாசேத்ரா ரோட்டு பக்கத்தில் வந்து கிருஷ்ணாவுக்கு வீடு இருக்குது. இவரை வந்து மொபைல் ஃபோனை வந்து இந்த ஸ்ரீகாந்தோ இந்த பிரசாத்துடைய மொபைல் ஃபோனையும் பண்ணி கிருஷ்ணாவும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து வாங்கியிருக்கிறார், கன்சியூம் பண்ணியிருக்கிறார், பல நண்பர்களுக்கு விற்பனையும் செய்திருக்கிறார். அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்ரீகாந்துக்கு வந்துச்சோ அதே போல் வந்து கிருஷ்ணாவுக்கும் வந்து ரோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணாவை வந்து கேரளாவில் போய் கைது பண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் பார்க்கும்போது அந்த நடிகை மச்சான் அப்படின்னு கூப்பிடுற அந்த நடிகை பெயரும் வந்து அவங்களும் தொடர்ந்து இதை வாங்குவார்கள், கன்சியூம் பண்ணுவார்கள் அப்படின்லாம் வந்து அந்த நடிகையோடைய தோழி நடிகைகள் டாப் மோஸ்ட்டில் இருக்கிற 2 நடிகைகள் பெயரும் வருது. என்ன சார் ஆம்பளை நடிகர்லாம் பிடிச்சிருவீங்க, பொம்பளை நடிகைகளை பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆணுக்கு பெண் சமம், நான் சொன்னேன் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு தான் நம்ம வந்து சமுதாயத்தில் ஓட்டுறோம். சமுதாயத்தில் வந்து இவங்க பார்க்க போகும்போது அவங்களும் வந்திருக்காங்க, இவங்க என்ன சாப்பிட்டாங்க அதை அவங்களும் சாப்பிட்டாங்கன்னா அதே குற்றம் தான் அவங்களும் இழைத்ததாக கருதப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆக
இப்போ கிருஷ்ணாவுடைய ரோல் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பல்வேறு நடிகர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் ஈசிஆர் நண்பர்களுக்கும் இவர் விற்பனை செஞ்சிருக்காருன்னு தெரியுது. கன்சியூமரா மட்டும் இல்லாம விற்பனையும் செய்திருக்காரு. கன்சியூமர்னா இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது. ஓகே. இவங்க வந்து நாட் செல்லர்ஸ், பட் தே ஆர் நாட் பிக் செல்லர்ஸ். இப்போ நீங்கள் வந்து 4 பேர்த்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி 4000 ரூபாய்க்கு வாங்குறாரு, 7000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு பிரசாத் விற்கிறாருன்னு வைங்களேன். இது வந்து ஏப்பா நான் ஒரு 8000 ரூபாய்க்கு கொடுத்துட்றேன், பாக்கெட் மணிக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் 12,000 ரூபாய்க்கு விற்க 14,000 கூட விற்றுருங்க என்னங்க, அல்லது பெண் நடிகைகள்லாம் வந்து 15,000 கூட சொல்லி விற்றுருங்க. அப்படி வந்து உள்ளே வந்து ஒரு 5,000 10,000 வச்சு விற்கிறது மட்டுமல்லாமல் இது மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுப்பேன், இப்படியெல்லாம் கன்செஷன்லாம் வச்சு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு செட்டப் பண்ணியெல்லாம் விற்பனை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 3 ஆண்டுகள்னால் எத்தனை கன்சியூமர், இப்போ ஸ்ரீகாந்தே வந்து இவ்வளோ பேர் கொடுத்துருக்காரு, கிருஷ்ணா இவ்வளோ பேர் கொடுத்துருக்காருன்னா பிரசாத் கொடுத்தது பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளாக வந்து ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு கொடுத்துருக்காரு. பிரசாத் வந்து ஈசிஆரில் இருக்கிற எல்லா கெஸ்ட் ஹவுஸுக்குமே வந்து அவங்க வந்து கெஸ்ட்டு புக் பண்ணி 2 நாள் வந்து அங்கே ஸ்டே பண்ண வர்றாங்கனாவே அவங்கள வந்து உச்சக்கட்ட போதைக்கு அழைத்து செல்கின்ற அளவிற்கு தேவையான அத்தனையுமே வந்து ஈசிஆரில் இருக்கிற ரெகுலராக வந்து இவர்கிட்ட கஷ்டமாக இருக்கிற அத்தனை ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்படிங்கிறது வந்து பதற வைக்கிற செய்தியாக இருக்கிறது, பதற வைக்கிற செய்தியாக இருக்குதுமா. இதை ஏன் வந்து உங்கள் ஊடகத்தில் இதில் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க? வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது வந்து காவல்துறைக்கு தெரிய வரும், காவல்துறைக்கு தெரிய வந்தது என்ஐபிக்கு தெரிய வரும், என்ஐபிக்கு தெரிய வந்தது வந்து என்ஐபிக்கு மேலே இருக்கிற அதுக்கு மேலே இருக்கிற இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து தெரிய வரும். அவங்க வந்து இதை வந்து தடுத்து நிறுத்தி, என்னங்க எதிர்காலத்தில் இது மாதிரியான போதை கலாச்சாரமே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரிவ்யூவே நம்ம பண்ணுறோம். காவல்துறை இந்த விசாரணையை எங்கிருந்து தொடங்குவாங்க? இப்போ போதை தடுப்பு பிரிவு தனியாக இருக்காங்க, இப்போ நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரியான வழக்குகள் எடுக்கிறாங்கன்னா விசாரணைகள் எப்படி மேற்கொள்ளப்படும்? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுலேருந்தே தொடங்குமே. ஸ்டெப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் பார்க்குள்ளே நடந்த சண்டை, அங்கே லா அண்ட் ஆர்டர் வருது. அதுதான் முதல் கட்டம். அதுதான் முதற்கட்டத்தில் வந்து லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படின்னா சண்டை வந்துருச்சு. 2 குரூப்புக்கு இடையே சண்டை, அடிதடி, பாட்டில் உடைச்சாங்க, அவங்க அடித்தாங்க, அவங்க அடித்தாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக பாரவே அடித்தாங்க. எந்த குரூப்பு? பாரவே அடித்தாரா இவர் வந்து அஜய் வாண்டியாரும் நாகேந்திர பூபதி என்கின்ற சுனாமி பூபதி 2 பேருமே உள்ளே வந்தோடனே பாரவே அடித்து உடைச்சிடறாங்க. ஸோ பார் உடனே பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜஸ் ஆக்டில் அவங்களெல்லாம் வந்து கைது செய்து ரிமாண்ட் பண்ணி, ஏண்டா இவ்வளோ பெரிய கோபம் வந்துச்சுன்னு காவல்துறை உட்காந்து விசாரிக்கிற பொழுது போதைப் பொருட்கள் பிரசாத் அப்படின்லாம் வர்றாங்க. போதைப் பொருட்கள் பிரசாந்த்னு வரணுன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, ANIU அப்படின்னா ஆன்டி நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ANIU உள்ளே வருது. ஓ யாரா இதெல்லாம் பண்ணுறதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து NDPS ஆக்டில் அவங்க டீல் பண்ணுவாங்க. என்னவா இப்போ இதில் வந்து நம்ம இதில் வந்து நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் NIBன்னு ஒன்று இருக்குது, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்குது. ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்னு ஒன்று இருக்குது. ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கும் நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோவையும் ஒன்றாக இணைச்சிருக்காங்க. இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா வந்து நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு இன்னொன்று இருக்குது. அவங்க வந்து நார்காட்டிக் வந்து சம்மந்தமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டேட்டுக்குள்ளே இருந்து என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத கண்காணித்து வழக்கு போதைப் பொருட்கள் கடத்தல் பண்ணுறவங்களெல்லாம் வந்து கண்காணிச்சிருக்காங்க. ஓகே, லார்ஜ் ஸ்கேலில். ஆமாம், லார்ஜ் ஸ்கேலில் கடத்தல் பண்ணி யாரெல்லாம் இந்த பக்கம் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்காணித்து தான் தேசிய அளவிலான. இப்போ இதுவும் வந்து NIBயும் PWவும் வந்து இங்கே வந்து யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படி. இப்போ இதுக்கான இன்டெலிஜென்ஸ் விங்கு தான் வந்து ANIU. ஸோ இவ்வளோ பேருமே களத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு தான் வந்து ஈசிஆரில் இருக்கிற எத்தனை வந்து விடுதிகள்லாம் வந்து இவர் பிரசாத் சப்ளை பண்ணியிருக்காரு. தூண்டில் ராஜா ஹோட்டல் வரைக்கும் இது போயிருக்குதா? இங்கே ஆரம்பிச்சு எங்கள் கலாசேத்திராவில் ஆரம்பிச்சு. ஏன் கலாசேத்திராவில் ஆரம்பிக்கிறோம்? அங்கே தான் வந்து கிருஷ்ணாவோட வீடு இருக்குது. கிருஷ்ணா வீடு எங்கே இருக்குது? நம்ம பெசன்ட் நகர் பீச்சில் ஆரம்பித்து மகாபலிபுரம் கோயில் வரைக்குமே இருக்கிற அத்தனை ரிசார்ட்டுக்குள்ளேயும் எத்தனை முறை போகிறேன்னா இவர் போயிருக்காரு, கிருஷ்ணா போயிருக்காரு. கிருஷ்ணாவுடைய நண்பர் வந்து பிரசாத்துடைய ஏஜென்ட் வந்து தூண்டில் ராஜாவுடைய அடியாட்கள் வந்து நாகேந்திர பூபதி. இவங்க எல்லாமே வந்து ஒரே லிங்கில் இருந்து செயல்பட்டுருக்காங்க. இவங்களுக்குள்ள கனெக்டடாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து பல தங்குமிடங்கள் இருக்குது.
சொகுசு விடுதிகள். இன்னைக்கு வந்து அந்த பார்ல பிரச்சனை ஆனதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இந்த பார்ல வந்த சண்டையில் தான் வந்து இந்த ஒரு பார் இல்லை 100 பாருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க இவங்க அப்படிங்கிற செய்தி வந்து என்ன எப்படி வந்து ஏஎன்ஐயுக்கும் என்ஐபியில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் விங்குக்கும் இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குமா? ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒன்றும் குறை கூறவில்லை. என்னைக்கு தெரிய வந்துச்சோ அன்னையிலிருந்து வந்து ஸ்ட்ராங்காக வந்து நடவடிக்கை எடுக்க இந்த சமூகத்தை என்னங்க போதையற்ற சமூகமாக உருவாக்கணும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாரையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறதே வந்து எல்லா சரக்கையும் விற்க தானே. இந்த ஒரு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும் ஜனங்களுக்கு. சாராயம், அதாவது பீரு, பிராந்தி, ஒயினு, ஜின்னு, விஸ்கியா, இதுக்கு மேலே எனக்கு பேர்லாம் எனக்கு தெரிலம்மா. இது இல்லாமல் ஒரு 35 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இவளையும் வந்து வெளிநாட்டு மதுகளில் அனுமதிக்கப்பட்ட மதுக்கள் இத்தனையுமே வந்து இதில் விற்கும். எதில் விற்கும்? பாரில் விற்கும், பிராந்தி ஷாப்லேயும் விற்கும்னு வைங்களேன். இதெல்லாம் வந்து இதுக்கு நடுவில் அனுமதிக்கவே படாமல் அண்டர் கிரவுண்டில் விற்கிறது தான் வந்து இந்த கொக்கைனு. அதான் கேட்க வந்தேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான போதைப் பொருட்கள் வந்து அனுமதிக்கப்படுது, எந்த மாதிரியான போதைப் பொருட்கள் வந்து அனுமதிக்கப்படலை, எது லீகல் எது இல்லீகல்? அதாம்மா இந்த பியர், பிராண்டி, விஸ்கி, ஜின்னு, ஓட்கா போன்றவையெல்லாம் அனுமதிக்கப்படுது. இது வந்து டாஸ்மாக் ட்ரிங்க்ஸ்லாம் அனுமதிக்கப்படுது. ட்ரிங்க்ஸ் வந்து எப்படின்னா டாஸ்மாகில் டாஸ்மாக் நிறுவனங்களே அதுதான் பண்ணுது. எதெல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்ட ட்ரிங்க் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணது தான் டாஸ்மார்க்கு. அதெல்லாம் எப்படி விற்பனை செஞ்சு அரசு கஜானாவில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைச்சரே அதில் போட்டிருக்காங்க. அதில் தான் வந்து திரு பாலாஜி அவர்கள் இருந்தாங்க, கரூர் முன்னாள் அமைச்சர் திரு பாலாஜி இருந்தார், திரு முத்துசாமி இருந்தார். இப்போ வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் வந்து ரொம்ப நாகரிகமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு சாராய சாவகாசத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. அவரை வந்து அந்த மினிஸ்டராக போட்டு விட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த மினிஸ்டர் சாராயத்துக்கும் ரகுபதி வந்து அவர் வந்து ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாரு, 10 காலேஜ் நடத்துகிறாரு. கட்டாயமாக நீங்கள் சாராயம் வித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னங்க ஆக சாராயம் விற்கிற அமைச்சராக போட்டால் அவர் விற்று தான் ஆகணும். ஆனால் அவருக்கு கீழே தான் வந்து பிடபிள்யூ இருக்குது, அவருக்கு கீழே தான் வந்து என்ஐபி இருக்குது. என்ஐபியும் பிடபிள்யூ வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஏப்பா போகிற போக்குலையாவது ஏப்பா நம்ம பார்லாம் வேறு ஏதாவது வச்சு விற்கிறானுங்களா அப்படின்னு கேட்டுருக்கணுமா இல்லையாம்மா? கேட்டுருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. ஆமாம் சார். என்ன நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சாராயத்தை வந்து அனுமதிக்கப்பட்ட ட்ரிங்க் மட்டுமே வந்து விற்பனை செய்யும்பொழுது அதே பாருக்குள்ளே அனுமதிக்கப்படாத வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்படுகின்ற உயர் போதை தரக்கூடிய கஞ்சா, மஞ்சள் கலர் கஞ்சா, ஸ்பெஷல் கஞ்சா, அபின், கொக்கைன் மற்றும் மெத்தம்பேட்டமைன், அதை வந்து ரொம்ப பழக்கப்பட்டு பேசுகிற சில பேர் ஊடக அது மெத் அப்படிம்பாங்க. மெத்துன்னு என்னடானா மெத்தம்பேட்டமைன்னு தான் வந்து மெத் அப்படின்னு வந்து ரொம்ப நாகரிகமாக டீசெண்டாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த கஞ்சா வகையை சேர்ந்ததும் அபின் வகையை சேர்ந்ததும் இந்த மெத்து அண்டு கொக்கைன் போன்ற பொருட்கள்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள். இதனால தான் அவங்க அண்டர் கிரவுண்டில் செய்கிறாங்க. அதை செய்கிறதுக்கு தங்களை தாதாவாக உருவாக்கிறாங்க. அந்த தாதாவுடைய லிஸ்ட்டில் தான் வந்து 9 பேர் வந்திருக்காங்க. இன்னும் 22 பேரை கைது செய்ய வேண்டியது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.